உலகத்திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பல ஆண்டுகளாக டான் தொலைக்காட்சியிலே தொடருகின்ற இந்த சங்கப்பலகையினுடைய மற்றுமொரு ஆண்டிலே உங்களை சந்திப்பதையிட்டு நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் வாரந்தோறும் படித்து சுவைத்த பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகள், இலக்கியம் சாராத பிரதிகள் தருகின்ற பல்வேறு வகையான வாசிப்பு அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்து விளங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அவ்வகையிலே ஒரு ஆண்டினுடைய இறுதியும் இன்னும் ஒரு ஆண்டினுடைய தொடக்கமுமாக அமைகின்ற இந்த காலத்தை நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். மார்கழியினுடைய நிறைவும் தை மாதத்தினுடைய வரவுமாக புதிய ஒரு ஆண்டை வரவேற்று நிற்கின்ற இன்றைய நாட்களிலே அந்த நாட்களுக்கும் எங்களுடைய வாழ்வுக்கும் பொருத்தமான வகையில் அமைகின்ற ஒரு நூல் குறித்த படித்து சுவைத்த அனுபவமாகவே இன்றைய நிகழ்வை அமைத்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகின்றேன். அந்த வகையிலே தான் என்னுடைய கைகளிலே இருப்பது தமிழர் பண்பாட்டில் மார்கழி ஒரு மரபு திங்கள் என்ற சொல்லாடலோடு அமைந்திருக்கிற தலைப்போடு அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான நூல். இந்த நூலை தந்திருப்பவர் முனைவர் மனோன்மணி சண்முகதாஸ் அம்மையார் அவர்கள். இந்த வயதிலும் கூட தம்பதியினராக இணைந்து உலகத்திசையெங்கும் எங்கள் மண்ணிலும் தமிழை வளர்க்க வேண்டும், அடுத்த தலைமுறையிடமும் அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உறுதியோடு உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த வகையிலே பல அற்புதமான படைப்புகளை காலந்தோறும் அவர் தந்திருக்கிறார். கால பொருத்தம் கருதி அவர் தந்திருக்கிற ஒரு நூல் ஒரு பக்தி அனுபவ வெளிப்பாடாக இது அமைந்தாலும் கூட அதற்கு அப்பால் வித்தியாசமான முறையிலே அவர் சிந்தித்து தந்திருக்கிற தமிழர் பண்பாட்டில் மார்கழி ஒரு மரபு திங்கள் என்று அமைகிற இந்த நூல் தருகிற செய்திகளை உங்களோடு படித்து சுவைத்த அனுபவமாக பகிர்ந்து கொள்ள நான் விளைகின்றேன். அந்த வகையிலே அவர் தன்னுடைய கணவராகிய சண்முகதாசர் அவர்களினுடைய ஒவ்வொரு பிறந்த தினத்திலும் கூட ஒவ்வொரு நூல்களை அவருக்கு பரிசளித்து மகிழ்கின்ற ஒரு பண்பாட்டின் சொந்தக்காரியாக இருப்பவர். அந்த வகையில்தான் இந்த நூலும் கூட 2017ஆம் ஆண்டு அவருடைய பிறந்த நாள் பரிசாக அம்மையார் அவர்களினால் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இங்கே இருக்கிறது. குறிப்பாக இதிலே முன்னுரை குறிப்பாகவே அவர் பல விஷயங்களை சொல்லுகிறார். தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு இயற்கை வழிபாட்டு சிந்தனைக்குள்ளாலேதான் இந்த வாழ்வியலை கடந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இயற்கை வழிபாடு அல்லது இயற்கையை போற்ற வேண்டும் என்ற சிந்தனைகளை உலகத்திசையெங்கும் பார்க்கிறோம். இன்றைக்கு அமெரிக்காவிலே ஒரு மாநிலமே காட்டு தீயினால் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை சூழலுக்குள்ளே எங்களை சுற்றி வர இருக்கிற பல இயற்கை சூழல்கள் எங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறிவிடுமோ, எங்கள் வாழ்வு இந்த மண்ணில் இருந்து இயற்கையால் பேர்க்கப்பட்டு விடுமோ என்ற கவலைகளோடும் ஏக்கங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய சூழலில்தான் இன்னும் அதிகமாக இயற்கையை நேசிக்க வேண்டும், இயற்கையை போற்ற வேண்டும் அல்லது இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கையோடு ஒரு நண்பனாக வாழ வேண்டும் என்ற சிந்தனைகள் இன்றைக்கு முதன்மைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே ஒரு நீண்ட பண்பாட்டுக்கு சொந்தக்காரராக ஒரு நீண்ட இலக்கிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடிய நாங்கள் எவ்வாறு காலந்தோறும் இந்த இயற்கையை எங்களுடைய இலக்கியங்களில் ஆனாலும் சரி, எங்கள் வாழ்வியலுக்குள்ளாலும் சரி, நடைமுறைகளுக்குள்ளாலும் சரி எப்படி பேணி வந்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு வெட்டுமுக தரிசனமாக மார்கழி மாதம் என்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தமிழுக்கு மார்கழி மாதத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். தை பிறந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த மார்கழி மாதத்திலே வருகின்ற ஒரு நோன்பு என்பது தமிழர்களுடைய திருவம்பாவை என்று சொல்லப்படுகின்ற அது ஒரு பக்தி வழி வருகின்ற நோன்பாக இருந்தாலும் அதற்குள்ளே இயற்கை சார்ந்து பல விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த திருப்பாவை ஆண்டாளினால் பாடப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாவை, மாணிக்க வாசகரினால் பாடப்பட்டிருக்கக்கூடிய திருவம்பாவை என்ற 2 பக்தி இலக்கியங்களை எடுத்து வைத்து கொண்டு இந்த மார்கழி திங்களினுடைய மகத்துவத்தை பேசுவதாகத்தான் ஒரு ஒப்பியல் நோக்கிலே இந்த நூலை அம்மையார் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் இந்த முன்னுரை குறிப்பிலேயே பல விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார். மனிதன் தன்னை சூழ உள்ள
இயற்கையோடு இயைபட்டு வாழ்வாங்கு வாழ்வு நடத்த வழிபாடு நெறிப்படுத்துகிறது. அவர் இந்த வழிபாட்டு மரபை ஒரு இயற்கை நெறிக்குள்ளாலை கொண்டு வந்து அதை தமிழ் நெறிக்குள்ளாலை பொருத்தி பார்க்கிறார். இயற்கையை வழிபடும் மரபை தொடக்கி வைத்த காரைக்கால் அம்மையார் என்னும் பெண்மணியே முதலில் இறை உருவை இயற்கையில் காண்பதற்கு வழிகாட்டினார் என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லி அதற்கு சான்றாக அவருடைய ஒரு பாடலை அவர் இங்கே சொல்கிறார். காலையே போன்றிலங்கும் மேனி கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீறு மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்குருளே போலும் இடறு என்று அற்புத திருவந்தாதியில் வருகின்ற ஒரு பாடலை எடுத்துக்காட்டி அங்கே அவர் இந்த காலங்களினுடைய தோற்ற வேறுபாட்டை எல்லாம் ஒரு பக்தி அனுபவத்துக்குள்ளே வைத்து காரைக்கால் அம்மையார் எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதை பேசுகிறார். அதற்கு பின் வந்த ஆண்டாளும் மாணிக்க வாசகரும் இந்த இயற்கையின் காலங்களை இணைத்து கொண்டு இந்த வழிபாட்டு மரபை எவ்வாறு நகர்த்தி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த சிறுநூல் உங்களுக்கு சொல்ல போகிறது என்று அவர் பேசுகிறார். இந்த திங்கள் என்ற சொல் இருக்கிறதே ஒரு அற்புதமான சொல், இலக்கியத்திலே அழியாத ஒரு சொல் என்று சொல்லலாம். மார்கழி திங்கள் என்ற ஒரு சொல்லை ஆண்டாள் பயன்படுத்துகிறார். பிற்பட நாங்கள் அதை சினிமா பாடல்களில் கூட மார்கழி திங்கள் அல்லவா, மதி நிறைந்த நாள், கண்ணன் வரும் பொழுதல்லவா என்று அந்த ஆண்டாளினுடைய மொழி இன்றைக்கு யுகம் கடந்தும் சக்தி வாய்ந்த ஒரு சொல்லாடலாக நாங்கள் மார்கழி திங்கள் என்பதை பார்க்கிறோம். அதுபோல சிலப்பதிகாரத்தை இயற்றி இருக்கக்கூடிய இளங்கோடிகள் கூட திங்கள் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று அங்கே திங்கள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அதே போல அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் என்ற ஒரு சொல்லை இன்னும் ஒரு இடத்திலே நாங்கள் சங்க இலக்கியத்திலே பார்க்கிறோம். இப்படி இந்த திங்கள் என்ற சொல் பல இடங்களிலும் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்ற அடிப்படையில் பார்க்கிற போது இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் இதுதான் அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விடயம். இந்த ரெண்டு இலக்கியங்களும் இந்த தமிழ் மரபு பண்பாட்டிலே எந்த அளவுக்கு முக்கியம் பெறுகின்றன. இந்த ரெண்டையும் பாடியவர்கள் ஒருவர் ஆண் ஒருவர் பெண்ணாக இருக்கிற போதும் இந்த இரண்டுக்குள்ளாலும் சொல்லப்படுகிற இயற்கை பற்றிய பல தகவல்கள், அது வர்ணனை பாங்கான விடயங்களாக இருக்கலாம், பாடுபொருள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் மிக நுணுக்கமாக குறிப்பாக தமிழர்கள் இந்த காலங்களை எல்லாம் வகைப்படுத்தி கார்காலம், கூதிற்காலம், இளவேணிற்காலம், முதுவேணிற்காலம் என்று இந்த காலங்களை வகைப்படுத்தி பேசுகிற ஒரு பண்பாட்டின் சொந்தக்காரராக எவ்வாறு இருந்தார்கள் என்பது, இந்த மார்கழியிலே நீராடுதல் என்பது ஏலோரம் பாவாய் என்று முடிகிற அந்த பாடல்களிலே அதிகாலை வேளை எழுந்து நீராடி தோய்த்துலர்ந்த ஆடைகளோடு ஆலயம் சென்று வழிபடுகிற அந்த மரபை பார்க்கிறோம். சங்கூதி இறைவனை வழிபடுகிற மரபை பார்க்கிறோம் என்று சொல்லுகிற இந்த மரபு இன்றும் தொடருகின்ற நிலையை அவர் பல ஆதாரங்களோடு இங்கே எடுத்துக்காட்டி இருப்பது பொருத்தமுடையதாக இருக்கிறது. பல உத்திகள் இங்கே கையாளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பாடல்களினுடைய கட்டமைப்பு, திருப்பாவை என்பது எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அது இந்த நோன்பினுடைய நடைமுறைகள், அதனுடைய பயன்கள், வழிபடுகிற முறைகள் என்று மிக நுணுக்கமாக ஆராய்ந்து இந்த விடயங்களை அவர் எங்களுக்கு தருகிறார். இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டல மிட்டு மாசி முன்னால் ஐய நுண் மணற்கொண்டு தெருவணிந்து என்று வருகிற நாச்சியார் திருமொழி பாடலை எடுத்துக்காட்டி பேசுகிறார். இப்படி ஆண்டாளாக இருக்கலாம், மாணிக்க வாசகராக இருக்கலாம், பாவனை பக்தி கூடாக தன்னை தலைவியாக்கி தன்னை தலைவனாக்கி இறைவனை வழிபடுகின்ற அந்த முறைமைகளுக்குள்ளாலே ஒரு பண்பாட்டை எவ்வாறு எங்களுக்கு கையளித்திருக்கிறார்கள். ஒரு மாதத்தினுடைய ஒரு மாதம் என்பது அவர் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது மனித உடலமைப்பில் பெண்ணினுடைய உடலமைப்பிலும் கூட ஒரு திங்களின் கால வரையறை இயற்கையின் கொடையாக இருக்கிறது என்று இந்த மாதவிடாய் சார்ந்த விடயங்களை கூட இதில் இணைத்து பேசுகிறார். பெண்கள் கருவுறுகிற அல்லது கருவை தாங்குகிற அந்த காலப்பகுதிகள் கூட எவ்வாறு வகுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழர்கள் இந்த இயற்கையை கொண்டு வந்து தங்களுடைய உடலமைப்புக்குள்ளே வாழ்வியலுக்குள்ளே எல்லாவற்றுக்குள்ளும் மிக நுணுக்கமாக எப்படி வகுத்து காட்டியிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த இலக்கியங்கள் சான்றாகின்ற தன்மைகளை எல்லாம் அவர் இங்கே எடுத்து காட்டுகின்றார். இதிலே பாடல்களுக்கூடாக அவர் பயணிக்கிறார். பாடல்களின் பொருள்களை மட்டும் சொல்வதல்ல, மிக நுணுக்கமாக மாணிக்க வாசகராக இருந்தாலும் சரி, ஆண்டாளாக இருந்தாலும் சரி, எவ்வாறு இந்த ரெண்டு
இந்த பாவை திருக்கோவையையும் திருப்பாவையையும் அவர்கள் கையாண்டு எப்படி இந்த மார்கழி திங்கள் தருகிற அந்த பண்பாட்டு விடயங்களை எங்களுக்கு தந்தார்கள் என்பதை அடியொற்றி பல விஷயங்களை இங்கே பேசியிருக்கிறார். குறிப்பாக ஒரு ஒப்பியல் நோக்கிலே கூட இந்த நூல்களை அவர் நுணுகி ஆராய்ந்திருக்கிறார். இரண்டுக்கும் இடையிலான ஒற்றுமைகள் என்ன, இரண்டு பேரும் ஒரே விடயத்தை எவ்வாறு சிந்தித்திருக்கிறார்கள் என்ற விடயங்களும், இரண்டு பேரும் சிந்திக்கின்ற வேறு வேறு விடயங்கள் மிக நுணுக்கமாக ஆண்டாளிலிருந்து மாணிக்க வாசகர் எப்படி வேறுபடுகிறார். இந்த நீர் நிலைகளை பற்றிய வர்ணனையாக இருக்கலாம், மழை குறித்த சிந்தனைகளாக இருக்கலாம். எனவே இந்த இயற்கையை பாடுகிற போது கூட இருவருக்கிடையில் இருக்கிற ஒரே தன்மையான சிந்தனைகள் என்ன, மிக நுணுக்கமான வேறுபாட்டு சிந்தனைகள் என்ன என்பதை கூட அந்த பாடல்களுக்குள்ளே நுணுகி ஆராய்ந்து தந்திருக்கிற அவருடைய அந்த நுண்மான் நுழைபுலத்தை எண்ணி நாங்கள் வியக்காமல் இருக்க முடியாது. கைக்கு அடக்கமாக தரப்படுகிற ஒரு நூல் என்றாலும் கூட ஒரு இலக்கியம் ஒரே சிந்தனையோடு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு இலக்கியங்களை எவ்வாறு ஒப்பு நோக்கலாம்? ஏனென்றால் ஏற்கனவே ஜப்பானிய காதல் பாடல்களை ஜப்பானிய மஞ்சோசு காதல் பாடல்களை எங்களுடைய சங்க காதல் பாடல்களோடு ஒப்பிட்டு பல சிந்தனைகளை வெளிப்படுத்தியவர் அம்மையார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி அவருடைய பல முயற்சிகளை சொல்லலாம். மிக அண்மையில் கூட ஒரு தனி மனித சரித்திரமாக அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு முயற்சி இருக்கிறது. அதுதான் திருக்குறளுக்கு முழுவதுமாக உரை எழுதி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய, தமிழிலேயே திருக்குறளுக்கு உரை எழுதி வெளியிட்ட பெண்மணி என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய அவருடைய அந்த மிகப்பெரிய முயற்சி போற்றுதற்குரியது. இப்படி இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கிற அவர்களை பார்க்கிற போது அவர்கள் அளவுக்கு எந்த தமிழ் உலகிலே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விகள் எழாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த தமிழ் கூறு நெல்லுலகில் தங்களுடைய படைப்புகளாக இருந்தாலும் சரி, அது வாழ்வியலாக இருந்தாலும் சரி, அதை அர்ப்பணித்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய மனோன்மணி சண்முகதாஸ் அம்மையார் அவர்களும் பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்களும் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து எங்களுடைய இந்த மண்ணுக்கும் தமிழுக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்று இந்த வேளையிலே நினைத்து கொண்டு, உண்மையில் இன்னும் பல விடயங்களை பேசலாம். இந்த நூலுக்குள்ளே நுழைந்து பாருங்கள், அற்புதமான பல விஷயங்கள் உங்களுக்காக இருக்கின்றன. நிறைவிலே அவர் இப்படி கொண்டு போய் முடிக்கிறார் இந்த நூலை. தமிழர் புலம்பெயர் நாடுகளில் மார்கழி திங்கள். இதுதான் இந்த மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு உலகத்திசையெங்கும் நாங்கள் இந்த பண்பாட்டை எப்படி காவி கொண்டு போயிருக்கிறோம். இன்றைக்கு தை மாதத்தை ஒரு மரபு திங்களாக கனடா தேசத்திலே அந்த நாட்டினுடைய அரசாங்கமே அங்கீகரித்து கொண்டாடுகிற அளவுக்கு எங்களுடைய பண்பாட்டு வழிகள் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக பரந்திருக்கின்றன. அந்த வகையில் கூட சிற்சில கால சூழல் மாற்றங்கள் இருந்தாலும் இந்த பண்பாட்டின் வேறறாத ஒரு இனமாக உலகத்திசையெங்கும் நாங்கள் எங்களுடைய பண்பாட்டை காவி செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்த வேண்டும் என்ற நோக்கோடு தரப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான தமிழர் பண்பாட்டில் மார்கழி ஒரு மரபு திங்கள் என்ற நூலை இன்றைய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, தொடர்கின்ற இந்த வருடத்திலும் சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியிலே உண்மையில் அண்மை காலமாக பல மூத்த எழுத்தாளர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவர்களையும் மனதிலே நினைத்து கொண்டு எதிர்வருகிற சங்கப்பலைகளில் அந்த படைப்பாளிகளினுடைய ஆக்கங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.